ஹாய் அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். வெளிநாட்டு உறவுகள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு வீடியோ நான் போடுறேன். இனிவரும் காலங்களில் வெளிநாட்டு சம்பந்தமான செய்திகள், உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ அதை நம்ம தருவோம். அதே போல் அப்பப்போ நம்ம ஷார்ட்ஸ் மூவிஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களோட சப்போர்ட் வேணும், உங்களோட ஆதரவை தாங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு அதாவது வெளிநாட்டு நாணய மாற்று விகிதங்களின் அடிப்படையில் இலங்கை ரூபாவின் பெறுமதியில் வீழ்ச்சி அடைந்ததை நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த கடந்த ஒரு 2 வாரங்களாக இன்னைக்கு என்ன பெறுமதியில் இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி 17ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 ஒரு US டாலர் ஒரு அமெரிக்க டாலரின் பெறுமதியில் இலங்கையில் நம்ம இலங்கை ரூபாப்படி 329 ரூபாய் 14 சதமாக பதிவாகியிருக்கு. நீங்கள் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அது ஒரு 300 ரூபாய் தான் இருந்துச்சு. ரொம்ப ஒரு 3 வருஷமாக ஒரு டாலர் 300 ரூபாவாக இருந்தது. இப்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த யுத்தத்தின் காரணமாக 329 ரூபாய் 14 சதமாக பதிவாகிருக்கு. ஒரு கத்தார் ரியால் 90 ரூபாயை எட்டியிருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருடங்களுக்கு அப்புறம் இந்த கத்தார் ரியால் 90 ரூபாவை எட்டியிருக்கு. 90 ரூபாய் 16 சதம் ஒரு கத்தார் ரியால். ஒரு குவைத் தினார் 1066 ரூபாய் 15 சதமும், ஒரு சவுதி ரியால் 87 ரூபாய் 11 சதமாகவும், ஒரு UAE திரகம் ஒன்றின் பெறுமதி 89 ரூபாய் 47 சதமாகவும், ஒரு பஹ்ரைன் தினார் ஒன்றின் பெறுமதி 871 ரூபாய் 15 சதமாகவும், ஒரு ஓமான் ரியால் ஒன்றின் பெறுமதி 854 ரூபாய் 76 சதமாகவும், சுவிஸ் பிராங்க் ஒன்றின் பெறுமதி 417 ரூபாய் 63 சதமாகவும், யூரோ ஒன்றின் பெறுமதி 382 ரூபாய் 68 சதமாகவும், பவுண்ட் ஸ்ட்ராலிங் ஒன்றின் பெறுமதி 439 ரூபாய் 60 சதமாகவும் பதிவாகியிருக்கு. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இலங்கையில் வாகனங்களின் விலையுமே அதிகரிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 10% அப்படின்னு சொன்னாலும் நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அதிகமாகத்தான் விற்பாங்க. ஏன்னா நிறைய வாகனங்கள் கடந்த நாட்களில் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த வாகனங்கள் எல்லாம் வைப்பில் ஸ்டாக் வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இப்போ 10%னா அவங்க குறைஞ்சது 20-30% விற்பாங்க. போகுது 20 லட்சத்துக்கு ஒரு பழைய வாகனம் இருந்தால் அது 30, 35, 40 லட்சம் சொல்லுவாங்க. குறிப்பாக இன்றைய நாட்களில் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஒரு 3 வீல்